ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தாபா ஸ்டைல் பீஸ் மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு பற்கள் ஒரு 5-6 போட்டுக்கலாம். இப்போ தேங்காவையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. நல்லா பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். திருப்பியும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போடுங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குனா தக்காளியும் போட்டுக்கலாம். நான் தக்காளி 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். இது வந்து நார்மல் பச்சை பட்டாணி தான், அந்த ஃப்ரோசன் பட்டாணி சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டாணி தான். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷமோ மூடி, அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி இல்லாமல் ஒரு 5 நிமிஷமோ நம்ம இதை கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டால் நம்மளோட பட்டாணி மசாலா பீஸ் மசாலா ரெடி ஆகிடும். தாபா ஸ்டைல்து பார்க்கலாம். நம்ம மூடி போட்டு வச்சு 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஓப்பன்லேயே இருந்து 5 நிமிஷம் வைக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தாபா ஸ்டைல் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை பரிமாறிடலாம், சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சாஃப்டான லேயர் சப்பாத்தியோட நீங்கள் இதை கொடுக்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி லேயர் லேயராகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த பீஸ் மசாலாவை ட்ரை பண்ணுங்கள். இது இட்லி, சப்பாத்தி, நான், நீங்கள் ரைஸு கூட இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.